அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம அதாவது என்ன பூர்ண கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் மிஷினில் அரைச்ச மாவு, அன்றைக்கி அரிசி கழுவி காயப்பட்டு மிஷினில் அரைச்ச மாவு, இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அந்த அளவில் மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மூடி தேங்காய் இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வெல்லம் வந்து இது ரெட்டை வெல்லமாக இருக்குது. அது வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன். சீக்கிரம் கொதி வந்து பாகு வந்துடும்ல, சீக்கிரம் கரையுமே அப்படிங்கிறனால தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். இதுவும் ரெட்டையாக இருக்குது, இதுவும் ரெட்டையாக இருக்குது. அதாவது அச்சு வெல்லம் 4 அச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம லேசாக தண்ணி ஊற்றி நல்லா உருக வச்சு எடுத்துக்கலாம் வடிகட்டி. இப்போ இந்த மாவை வந்து நம்ம தண்ணியில் கொட்டி சுடு தண்ணியில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்து தேங்காயும் சேர்த்து நம்ம பூர்ணம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் மாவை வந்து தண்ணியில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெள்ளத்தை கரைய வச்சுட்டு அதில் தேங்காய் சேர்த்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த நெய்யில் நம்ம வந்து தேங்காய் பூவை நல்லா வதக்கிக்கலாம். நான் 1 கப் எடுத்துருக்கேன். அதாவது காஃபி டவராக்கு 1 டவரா எடுத்துருக்கேன். நம்ம எடுத்துருக்க வெள்ளத்துக்கு இது சரியாக இருக்கும். மிதமான தீயில் இது வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப சிவக்காமல் ஓரளவுக்கு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்குவோம். இப்போ நம்மளோட தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. அது கொஞ்சம் ஈரப்பதம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து வெள்ளைப்பாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதில் கரையாமல் இருக்குது, அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாகில் தேங்காய் வந்து நல்லா கொதித்து கெட்டியாக வற்றி வரும்போது பூர்ணம் ரெடி ஆயிரும். அது கொஞ்சம் மிக்சியில் பிடிச்சதுனால கொஞ்சம் அப்படி பல்லாக வந்துருச்சு. நைஸாக பிடிக்காமல் விட்டேன். பரவாயில்ல, தேங்காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். நல்லா வற்றி கெட்டியாக வரட்டும். அதுக்கடுத்து நம்ம மாவு கிளறதை பார்ப்போம். பூர்ணம் ரெடி ஆகி ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டு இதே கடாயை கழுவிட்டு திருப்பி நம்ம மாவு கிளற ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றி கெட்டியாகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பூர்ணம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. அதாவது வெல்லம் வந்து நல்ல பாகு வெல்லம்ங்கிறதுனால ரொம்ப பிசுன்னு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் போல். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேணும்னா வேர்க்கடலை சேர்த்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை எடுத்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது பிள்ளைங்களுக்கும் பொட்டுக்கடலை ரொம்ப நல்லது. இதை வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஒன்றும் அதிகமாக கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பொட்டுக்கடலை வந்து இப்படி ஒன்றும் அதிகமாக உடச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் சேர்த்துக்குவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் திக்காகவும், ரெண்டாவது பொட்டுக்கடலையோட டேஸ்ட்டும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது பிரியப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை கருப்பு எள்ளு பிடிக்கும்னா அது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இறக்கி வச்சுக்கலாம். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாவு கிண்டுறதை பார்க்க ரொம்ப இருந்தால் மிட்டாய் மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இறக்கி வச்சுட்டு ஆறினோம்னா உங்களுக்கு சரியாயிடும். இப்போ நம்மளோட பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இறக்கி ஆற வச்சாச்சு. இப்போ ஏன்னா சூடாக ஒரு கை வச்சிட்டிங்கன்னா தெரியாமல் பொக்கலமாயிடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் மாவு கிளறிக்கலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு அந்த கடாய் கழுவிட்டு திருப்பி அதில் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னொரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா எவ்வளோ தண்ணி இழுக்குதுங்கிறது தெரியாது. கொஞ்சம் சில மாவு வந்து கூட இழுக்கும். இது கூட 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்குவோம். மாவு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் அந்த மாவை கொட்டி நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. இதுக்கு நம்ம மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மேலே சாப்பிடும்போது சப்புன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா விஸ்க் வச்சு கிளறிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கட்டியாக தான் ஆகும், ஆனால் வந்து நீங்கள் டக்குன்னு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சரியாக வந்துடும். அதிலே கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சுன்னா சரியாக வந்துடும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இருக்க மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நல்லா கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டோம்னா அது வந்து நல்லா மாவு இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆகட்டி நம்ம திறந்து பார்த்து நல்லா கைனால் இழுத்து பிசைஞ்சுக்கலாம்.
இப்போ நம்மளோட மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா பிசைஞ்சு நம்ம சொப்பு பண்ண ஆரம்பிக்கலாம். சொப்பு பண்ணி நல்லா வெந்துருச்சு மாவு, அந்த கொதி தண்ணியில் போட்டது. இதை அப்படியே எடுத்து லேசாக தண்ணி வேணால் தொளிச்சிட்டு அப்படி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா கை பொறுக்கிற சூட்டில் பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட மேல் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, மெத்துன்னு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து இந்த மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோல்டில் நம்ம மாவு வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம பூர்ணம் வந்து ஸ்டப் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதான். இப்போ நம்ம சொப்பு இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், சொப்பு மாதிரி. இதை அப்படியே நம்ம மேலே மடித்து விட்டுருக்க வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி மோல்டில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு வச்சு இதை அப்படி நல்லா ஃபுல் பண்ணி அடைச்சிட்டு நம்ம மோல்டை ஓப்பன் பண்ணி கொழுக்கட்டை எடுத்து மாவில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வந்து ஒரு 6-7 கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் சொதப்பலாகிடுச்சு. என்னென்னா பூரணம் வந்து வெளியில் வந்துடுச்சு, அதனால அதை அப்படியே தனியாக வச்சுருக்கேன். இன்னும் குறைய நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் செஞ்சதெல்லாம் நம்ம உள்ளே வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே வெந்த மாவு தான், அதனால் 5 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே நல்லா மாவை ஸ்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நடுவில் நம்ம பூரணம் வச்சுட்டு மேலே வந்து அந்த மாவு வச்சு நம்ம மூடி வச்சிடணும். இது வந்து நான் ஒரு கையிலே பண்ணுறதுனால எடுக்க முடியல. இதுக்குள்ளே நம்ம பூரணம் வைக்கணும். நான் அதுக்குள்ளே பூரணம் வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சின்ன தட்டு மாதிரி இப்படி வச்சு இதை அப்படி நம்ம நல்லா மூடி விட்டுறணும். அழுத்தி மூடிட்டோம்னா நமக்கு எடுக்காது. இப்போ நம்மளோட சூப்பரான மோதகம் ரெடி ஆயிடுச்சு, பூரண கொழுக்கட்டை. இப்போ அடுத்த ஒரு பேட்ச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக எண்ணெய் தடவணும், இல்லைன்னா பிடிச்சிக்குது. அதனால் கண்டிப்பாக எண்ணெய் தடவி எடுக்கணும். இப்போ நம்மளோட அடுத்த பேட்ச் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட இன்னொரு பேட்ச்சு, அதாவது 11-12 கொழுக்கட்டை இருந்துச்சு. இப்போ எல்லாம் வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. சாமி கும்பிடும்போது பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.